வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியை உடைத்த எடப்பாடி பழனிசாமி ஆமையை அனுப்பியதால் அழிந்தது திமுக. உண்மையா பொய்யான்னு கேட்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இறுதியாக ஒரு கேள்வி, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதுனால திமுக எதிரான உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இடம்பெறுமா? யாருக்கு எதற்கு எதிரான பிரச்சாரமாக இல்லை உங்களுடைய விஷயங்களை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு செல்ல போறீங்க? திமுக அரசு செய்ததை வரவேற்போம், செய்ய தவறியதை தமிழ்நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டி அவர்கள் திமுக இப்போ பரந்தூர் விமான நிலையம், என்எல்சி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழம் இனப்படுகொலை, சிறப்பு முகாம் மூடல், தமிழக வேலை தமிழருக்கு போன்ற இந்த கருத்தியல் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் தான் எங்கள் தேர்தல் பரப்புரைகள் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் நான் எந்த ஒரு தலைவர்களையும் விமர்சனம் செய்து எங்களுடைய பரப்புரைகள் அமையாது. காரணம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கடுமையான அந்த உழைப்பை நான் அங்கீகரிக்கக்கூடியவன், பாராட்டக்கூடியவன். ஆக என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சரை எந்த விதத்திலும் முதலமைச்சர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் செய்து பரப்புரையில் மேற்கொள்ள மாட்டேன். அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் செய்ததை வரவேற்றும் செய்ய தவறியதை சுட்டிக்காட்டி மக்களிடத்தில் பரப்புரையில் நான் ஈடுபடுவேன். இந்த வீடியோ தொடர்பாக சில வார்த்தைகள் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேங்க. எவ்வளவு பெரிய டிராமாவை இந்த வேல்முருகன் அரங்கேற்றாருன்னு பாருங்களேன். கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது திமுக மீது கடுமையான விமர்சனம் வச்சார். அதாவது முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? இனிமே ஒவ்வொன்றா வெளியே விட போறேன், இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொன்னார். நீங்களாம் டிமாண்ட் வைக்கின்ற அளவுக்கு ஆயிட்டீங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்கப்பா. திமுகவுடைய தொகுதி உடன்பாட்டு குழு, நாமெல்லாம் என்ன சிறிய கட்சியா? கொள்கை அளவில் திமுகவுடன் இணைந்திருக்கின்ற போது எங்களை ஏளனமா பார்க்குறீங்க, இனிமே இருக்குது உங்களுக்கெல்லாம் ஏழ்ற அப்படின்னு ஆவேசமா பேசினாரு. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக விஷயங்களை கறந்து வைத்து இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் போட்டு உடைக்க போறாரு. கொள்கைக்காக எந்தவித சமரசமும் இல்லாம திமுகவுடன் இணைந்து கொண்டு இருந்த இந்த வேல்முருகன் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத திமுகவுடைய உண்மையான முகத்தை போட்டு உடைக்க போறாரு அப்படின்லாம் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற தருணத்துல நம்ம முதலமைச்சருடைய உழைப்பை மதிக்கிறாராம். திமுக செஞ்சதெல்லாம் பாராட்டுவாராம். திமுக செய்யாதது மட்டும் சுட்டிக்காட்டி கொள்கை அளவுல பிரச்சாரம் பண்ணுவாராம். இதெல்லாம் பெட்டி வாங்கிட்டு தான் நான் வெளியே வந்தேன் கூட்டணி விட்டு. அதிமுக கூட்டணிக்கு வன்னியர் ஓட்டு போகக்கூடாது, அது எப்படா தடுக்கிறது அப்படின்னு பார்த்து தான் அங்கிருந்து ஓடி வந்தேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது திமுகவும் சபாநாயகரும் முதலமைச்சரும் இந்த வேல்முருகனுடைய வாயிலே மிதிச்சாங்க. அப்போதெல்லாம் அமைதியா இருந்துட்டு தொகுதி உடன்பாடு போது மட்டும் இவருக்கு உரிய மரியாதை தரல, வைத்த கோரிக்கை ஏற்கல, வெளியே வந்துட்டாராம். எவ்வளோ பெரிய நாடகண்டா சாமி! ஏன் இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டோங்களா உங்களுக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு விவசாயியை வெட்டி படுகொலை பண்றாங்க. ஸோ அந்த குற்றவாளி யார் என்று திமுகவால கண்டுபிடிக்க முடியல. பிறகு அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. அப்புறம் அனாதியா போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டு அப்பாவை வெற்றி கொண்டவங்க யாருன்னு தெரியலையே சொல்லிட்டு திடீர்னு இந்த காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விவசாயியுடைய மகள் இன்னைக்கு தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க. கையில கடிதம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? எங்க அப்பாவை கொண்டவங்களை கண்டுபிடிக்கவே மாட்டீங்க, நாங்களும் எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டோம், நீங்க மறைக்கத்தான் பாக்குறீங்க. நபார் என்ன அடக்கம் பண்றதுக்கு முன்பாக எங்க அப்பாவை யாரு கொண்டானோ அவனை கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு விவசாய கூட வெட்டி படுகொலை செய்கின்ற அளவுக்கு தமிழகம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக விவசாய வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு அவங்க மகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த துயரம் தாழாமல் உயிரிழந்து விட்டார்கள். ஊடகம் பேசணுமா இல்லையா? ஊடகம் பேசாது. ஏன்னா அதனுடைய வாயில திணிக்கப்பட்டு இருக்கிறது கட்டுக்கட்டான பணங்கள். ஆனா சமூக வலைதளத்துல இவையெல்லாம் வருதுங்கோ. திமுக அம்பலப்பட்டு போய் நிக்குதுங்க தமிழக மக்கள் மத்தியில. ஆனா இந்த வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டத்தில் வெயிட்டா அதிமுகவும் அன்புமணி ராமதாஸும் கூட்டணி போட்டாங்க. இது திமுகவுக்கு புளிய கரைக்குது. வன்னியர்களுக்காக துரும்ப கூட கிள்ளி போடல திமுக. உண்மையாக மீண்டும் சொல்றேன், ஜாதிக்கு பிறந்த வன்னியன் திமுக ஓட்டு போட்டானா வரலாறு அவங்கள மன்னிக்காது. அதனால இவ்வளவு துரோகம் இழைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு யார் ஓட்டு போடுவான்? அதனால அந்த வாக்கை எப்படி பிரிக்கிறதுன்னு ஐடியா பண்ணி நம்ம வேல்முருகனை துரத்தி விட்டுருக்காங்க. வெளியே வந்தவங்க 10.5% ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டவர் பிரச்சாரத்தின் போது அதை பத்தி பேசவே மாட்டாராம்.
சட்ட ஒழுங்கை பத்தி பேசவே மாட்டாராம், கொடுத்த வாக்குறுதியை பற்றி பேசவே மாட்டாராம். திமுக ஊழல் எல்லாம் பேசுவேன்னு சொன்னவரு இன்னைக்கு பேச மாட்டாராம். நம்ம முதலமைச்சர் உழைப்பை பத்தி பேசுவாராம். இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, நம்ம வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா திமுகவுக்கு முறையாக இந்த தகவலை தெரிவிக்கலையாம். அதனால கூட்டணிக்கு மீண்டும் வருவாருங்க அப்படின்னு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்கின்றார். அதோட திமுக மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு உண்மை இல்லைங்க, அவர் தவறா சொல்றாருங்க அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரா இருக்கிறார். தொகுதி பற்றியும் பேசிக்கொள்வோம், மீண்டும் வருவார், எதிர்பார்க்கிறோம். அதோட திமுக மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் நான் போவேன் என்று வேற சொல்லியிருக்கின்றார். வருவாருங்க, எங்க போக மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்முருகன் மீண்டும் உள்ள வருவாருன்னு டிகேஎஸ் இளங்கோவன் சொல்றார். நம்முடைய துரைமுருகன் வேல்முருகன் இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். உண்மையாகவே இவங்க கருத்தியல் ரீதியாக வைத்த 10 கோரிக்கையை நிறைவேற்றலை என்ற கோபத்தில் வேல்முருகன் வெளியே வந்திருந்தா நம்ம துரைமுருகனா இருக்கலாம், வேல்முருகனா இருக்கலாம், 2 பேரும் எப்படி மோதி கொள்வாங்க. ஆனா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் மீது பெரிய விமர்சனம் எதுவும் வைக்கல. என்ன சொல்றாரு தெரியுமா, ஆடா கூட்டணி விட்டு ஒருத்தர் வெளியே போறாருன்னா நல்லாட்சி செய்யறா சொல்லிட்டு போவாங்க, ஆடா எதனா சொல்லிட்டு போவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை வருவாருங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க, அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார். ஸோ வழி அனுப்பி வைத்ததே திமுக, வெளியில போய் அதிமுக மற்றும் பாமகவுக்கு வருகின்ற வாக்குகளை தடு என்று சொல்லி வைத்தது. அதனால கொள்கை அளவிலும் சரி, கோரிக்கை அளவிலும் சரி, இந்த வேல்முருகனுக்கு புறக்கணிப்பை தந்த திமுகவினுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியெடுத்து விடுவேன்னு சொன்னவர், ஆனா தந்தி டிவிக்கு கொள்கை அளவில் தான் விமர்சனம் பண்ணுவாராம். இங்க என்னவோ 24 மணி நேரம் தனி மனித தாக்குதலை பாமகவும் அதிமுகவும் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இவர் மட்டும்தான் கொள்கை அளவில் விமர்சனம் பண்ணுவாராம். என்னமா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க தெரியுமா. அதோட திமுக கூட்டணியை உடைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி, ஆமையை அனுப்பி வைத்ததால் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா, பாருங்க தேமுதிக இருக்கின்ற இடம் உருப்படாதுங்க. எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நைசா திமுக பக்கம் தள்ளி விட்டார். அவர் போனதில் இருந்த திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு, அட சலசலப்போ இல்ல உண்மையான சண்டையோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட திசை திருப்பறதுக்கோ இல்ல பட்டி பார்முலா வச்சு பணம் கொடுப்பதோ பரிசு பொருட்கள் கொடுப்பதோ இந்த தேர்தல் நேரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க பாரு, அது மக்களுக்கு தெரியாம மறைப்பதற்கோ ஏதோ ஒன்றதுக்காக இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த நாடகம் எல்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரிய வாய்ப்பே இல்லை. தேமுதிகவை அடிப்படையாக வச்சுதான் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சண்டை போடுறாங்க. எப்படி தேமுதிக அவ்வளவு கொடுக்கலாம், ஏன் எங்களுக்கு இவ்வளவு கொடுக்க கூடாது, தேமுதிகவுக்கு நீ தானே அள்ளி கொடுக்கணும், நாங்க ஏன் அள்ளி கொடுக்கணும், எங்க தொகுதியில் ஏன் கை வைக்கிற, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து தில்மாவளவன் வலிக்கும் அவங்க வந்து தேமுதிகவை அடிப்படை வச்சு சண்டை போடுறாங்களா சண்டை. இந்த டிராமா எதுக்கு, பட்டி பார்முலா தமிழகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது, பரிசு பொருட்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அது தெரிஞ்சிடக்கூடாது, இதை திசை திருப்பத்துக்காக காங்கிரசும் திமுகவும் சண்டை போட்டாங்க. எதுக்காக சண்டை போட்டாங்க, அன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீரழிந்து போயிருந்தது, அதை மக்கள் பார்க்கவும் கூடாது, மக்கள் பேசவும் கூடாது. திமுக காங்கிரஸ் சண்டை, அப்போ அதையே பேசட்டும், போடு பிரேக்கிங் நியூஸ். என்னவோ இந்த ஊடகமானது நடுநிலையா இருக்கிற மாதிரியும் அதுவும் திமுக எதிராக பேசுற மாதிரியும் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுற மாதிரியும் நம்மளாம் நினைச்சுக்கணுமா? அதனால இன்னைக்கும் அதே மாதிரி விசிக மற்றும் திமுக சண்டை. இன்னைக்கு திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்டை, தொகுதி உடன்பாடு ஏற்படல, இன்னும் 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும். இந்த சண்முகம் தான் புட்டு வச்சுட்டாரு. என்ன சொன்னாரு, தொகுதி அதிகமா கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நாங்க கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம். திருமாவளவன் தான் சொல்லிட்டாரு, தொகுதி அதிகமா கொடுக்கலாம் கூட நாங்க கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம் சொல்லிவிட்டு மொத்தமாக தமிழக மக்களை இவங்க 2 பேரும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க, திசை திருப்பி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா இந்த திசை திருப்பதிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுகவுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் பெரிய லடாய். நீங்க அதுக்கப்புறம் ஒன்னாயிடுவாங்க, கூட்டணி எல்லாம் முடிந்த பிறகு தொகுதி உடன்பாடு எல்லாம் முடிந்த பிறகு ஒன்னாயிடுவாங்க, கீழ்பக்கத்துல ஜெல் ஆயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா ஜெல்லாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டிராமாவை கூட்டணிக்கும் திமுகவை சேர்த்துக்கிட்டு அரங்கேற்றுறாங்க. 24 மணி நேரம் ஊடகமானது திருமாவளவனுக்கு உரிய மரியாதை தள்ள போ அப்படின்னு வேதம் ஓது. ஆனா ஜோரா வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில 5 வருடம் அடிச்சு வச்சிருக்கின்ற பணத்தை கொண்டு போய் கொடுத்துடணும், பரிசு பொருட்களை கொடுத்துணும் சொல்லிட்டு எல்லா அமைச்சர் பெருமக்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா பணங்களையும் சரி பரிசு பொருட்களையும் சரி மக்களையே கொண்டு போய் இறக்கிறாங்க. ஸோ இப்படி
தடை இல்லாம விநியோகம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். ஊடகத்தில் அடிபடக்கூடாது, மக்கள் கருத்துக்கும் போகக்கூடாது. அதிமுகவும் தவேக்காவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பதுக்கு போராடணும். ஆனா போராடுகின்ற விஷயம் வந்து ஊடகத்தில் வரக்கூடாது. ஆனா கூட்டணி கட்சிகள் அடித்துக் கொள்வது தான் இங்க செய்தியா வரணும்னு சொல்றதுக்காக இவங்க தாராளமாக தேர்தலில் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்முடைய செந்தில் பாலாஜி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்முலாவை கரூரையும் வந்து அரங்கேற்றி விட்டீர்களாமே, பட்டி பார்முலா செய்யறீங்களாமே, எங்க பார்த்தாலும் பட்டியை போட்டுருக்கீங்களாமே, பட்டியல மனிதர்களை அடைக்கிறாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது செந்தில் பாலாஜி சொல்றாரு, ஏங்க ஒரு வார்டு இருக்குது, அந்த வார்டுல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அலுவலகம் திறக்கணுமா இல்லையா? என்ன இது என்ன அதிமுக பாஜக கூட்டணியா? தேர்தல் அலுவலகம் திறந்திருக்கேன் வாயான்னு சொல்லும் போது 4 பேர் கூட வராம இருக்கிறதுக்கு, நாம தேர்தல் அலுவலகம் திறந்தா 4000 பேர் வரான். அப்படி இருக்கும்போது 4000 பேர் உட்காரத்துக்கு ஒரு பெரிய குடோனா தானே நம்ம கட்ட முடியும். நாங்க தான் தேர்தல் ஆணையத்தை கட்டி அனுமதி வாங்கி தானே இதை போடுறோம். அனுமதி வாங்கி அந்த தேர்தல் அலுவலகம் திறப்பதற்கும் அதை நடத்துறதுக்கும் எவ்வளவு காசு செலவாகும் என்று கணக்கை காட்டிட்டு தானே இதை திறக்கிறோம், சட்டவிரோதமாக திறக்கிறோம். இந்த தேர்தலை பாருங்க, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒவ்வொரு தொகுதியிலும் 40,000 50,000 அவ்வளவு வாக்குகள் தான் வாங்கும். ஆனா நாம லட்சத்தை தாண்டுவோம். பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர்தலை எப்படிங்க நம்ம போர்ஜரி பண்ண முடியும்? இல்ல பணம் எங்க கொடுக்குறாங்க? இன்னைக்கு இருக்கின்ற தேர்தல் பார்வையாளர்களும் தேர்தல் அதிகாரிகளும் சிறப்பா செயல்படுறாங்க. ஆனா தேர்தல் அறிவித்து விட்டாவே வந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா பட்டி வைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒவ்வொரு வார்டுலையும் நாங்க தேர்தல் அலுவலகத்தை திறக்கிறோம், முறையா அனுமதி பெற்று தான் வாங்குறோம். இப்ப அதிமுக பொறுத்தவரை தேர்தல் அலுவலகம் திறக்கிறாங்க, அங்க ஆளே வருது இல்லையா? ஆனா எங்களுக்கு தான் ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4000 பேர் 5000 பேர் உட்கார்றானே. அப்ப வரவங்க சும்மா விட முடியுமா? இதை டீ காப்பி கொடுக்கணுமா இல்லையா? அதனால அனுமதி பெற்று தாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு விலை போய் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் விலை போய் இருக்கக்கூடிய ஊடகங்களும் உண்மையை காட்டாத காரணத்தினால திமுக காரன் பேசுறது தான் நியாயம்னு காட்டுறதுனால ஆமா செந்தில் பாலாஜி சரியா தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம எண்ண தோன்றுகிறது. சோ இவற்றையெல்லாம் திசை திருப்பத்துக்காக தான் கூட்டணி கட்சிகளும் திமுகவும் தொகுதி உடன்பாட்டில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து நமக்கு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலை. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேமுதிகவை அடிப்படையா வச்சுதான் இங்க திமுகவை எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது டிராமாவே இருக்கலாம். ஆனா அப்படியே டிராமாவே இருந்தாலும் கூட தேமுதிக உள்ள வந்ததுனால தான் இது நடக்குது என்று சொல்றதுனால தேமுதிகவுக்கு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யாரும் வேலை செய்ய போறது இல்ல, அழிய போறது தேமுதிக. ஆனா அந்த ஆம திமுக கூட்டணியில் வந்ததுனால திமுகவும் அழிய போகுது. இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. இப்ப தேமுதிக உள்ள சேர்த்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு டிராமாக்கள். இப்ப தேமுதிக சொல்லுதான், எனக்கு 10 தொகுதி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், நான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி விட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்களாம். சோ எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு, கேப்டன் இருக்கின்ற போது தேமுதிக வேற, இப்ப இருக்கின்ற தேமுதிக வேற. அதனால யாரு தேமுதிகவை அரவணைத்துக் கொள்கின்றானோ அவன் அழிஞ்சான். இப்ப தேமுதிக அடிப்படையை வச்சுக்கிட்டு திமுக கூட்டணிக்குள்ள கும்மாகுத்து நடக்குது இல்ல, அது உண்மையா இருந்தா இந்த ஆம போனதுனால தான். இல்ல தேர்தல் ரிசல்ட் பிறகு தெரிஞ்சு கூட இந்த ஆம வந்ததுனால எவ்வளவு பேரழிவு என்று சொல்லிட்டு. சரி நண்பர்களே, இவங்க போற நாடகம் எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டேன். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை அனுப்பி வச்சு அழகா கூட்டணியை உடைச்சு வச்சிருக்கிறாரு. அவங்க நாடகமே போட்டாலும் கீழ்மட்டத்தில் கூட்டணிகள் வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு போய் தான் இருக்கிறது. ஸோ தேமுதிகவை வச்சிருந்தாருன்னா தேவையில்லாம 8 தொகுதி கொடுத்துருக்கணும், மேல எம்பி கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு ஒர்த்தா என்று பார்க்கும்போது அது ஒர்த்து இல்ல. விலையில்லாத பொருட்களை வீதியில வீசெறிய வேண்டிய திமுக வாரி அணைச்சிக்கிச்சு. இப்ப கூட்டணிக்குள்ளேயும் சண்டை, கட்சிக்குள்ளேயும் சண்டை வந்து அந்த கட்சிக்கு வாரி கொடுத்தாங்க பாரு, அதுவும் நஷ்டம். மொத்தத்துல ஆம பூந்து அழிச்சிச்சு. சரி நண்பர்களே, தேமுதிக லாபமா நஷ்டமா திமுக? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.